ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சமையல் டுடே. இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க கலருக்காக. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஜூஸை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் லெமன் தான் எடுத்திருக்கேங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா தண்ணியாட்டு இருந்ததுன்னா மீனில் ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம போட்டிருக்க மசாலா நல்லா மீனில் ஒட்டும். இந்த அளவுக்கு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ மீனெல்லாம் எடுத்து ஒவ்வொரு மீனாக இந்த அளவுக்கு நல்லா தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு 2 பக்கமும் நல்லா தடவி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீனையெல்லாம் நல்லா மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே வச்சுருக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியவும் வைக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். ஒரு தோசைக்கல்லில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக நம்ம தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம். இதை நல்லா ஒரு 2-3 முறை நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா ஒரு 4 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். தோசைக்கல்லில் எடுத்து போடும்போது அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இதே மாதிரி எல்லா மீனையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி தோசை தவாவில் செஞ்சு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நம்ம பொரிக்கிற மீனை விட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.